எதை வச்சு இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ண போறேன், என்ன டூல் யூஸ் பண்ண போறேன், எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்க அதை நான் சேஞ்ச் பண்ண போறேன், அந்த இஃபெக்ட பாக்குறதுக்கு. இது வந்து டெம்பரேச்சர்ங்கிறது ஒரு வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். எந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஹைபோதசிஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலும், அதுக்கான மெட்டீரியல் யூஸ் பண்றது நம்ம காசும் இஃபெக்டையும் பாக்குறதுனால நாளைக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பி செய்யற மாதிரி, வேற யாராவது செஞ்சாலும் இந்த இஃபெக்ட உங்க ரிசல்ட்டுக்கே கொண்டு வர மாதிரி. அப்படின்னா அதாவது நம்மளா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நாங்க அதான் ரிப்போர்ட் கொடுத்தோம்னு போற மாதிரி இருக்காமல், யார் செஞ்சாலும் அவங்களுக்கும் இந்த ரிப்போர்ட் வரும், ஆமா இதை அக்ரி பண்ணுவாங்க அப்படிங்கறத கொண்டு வரணும். அப்பதான் அது ரிசர்ச். ஏன்னா நீங்க ரிசர்ச்சை கண்டுபிடிச்சு அது விளைவா சொல்லிட்டீங்கன்னா அத மற்றவங்களும் ஆமா இவங்க சொல்லி இருக்கிறதும் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதும் இவங்க ஸ்டடி பண்ணதும் கரெக்டோ அல்லது ராங்கோ சொல்றதுக்கு அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பி செய்யணும். அதுக்கு அந்த மெட்டீரியலை அவங்க யூஸ் பண்றதுக்கு தகுதியுடையதா இருக்கணும். இட் ஷுட் பி அப்ராப்ரியேட், அந்த இடத்துக்கு தேவையானதா இருக்கணும், அக்யூரேட் ரொம்ப துல்லியமா இருக்கணும், ரிலையபிள் நம்ப தகுந்ததா இருக்கணும். என்னன்னா திரும்ப ஒரு தடவை செய்யும் போது உடஞ்சு போயிடக்கூடாது. அப்போ ரிலையபிளா இருக்கணும், வேலிடா இருக்கணும். இந்த இந்த இடத்துக்கு இதுதான் சரியான டூல் அப்படிங்கிறது மாதிரி வேலிடா இருக்கணும். இட் ஷுட் பி கிளியர் அண்ட் இட் ஷுட் பி ரெலவென்ட். இதெல்லாம் தான் ஒரு மெட்டீரியலுக்கு வேணுங்கிற முக்கியமான அம்சங்கள். அடுத்தது செட்டிங். செட்டிங்கிறது நம்ம ஷூட்டிங்க்கு ஒரு பிலிம் ஷூட்டிங்க்கு ஒரு இடத்தை அமைக்கிற மாதிரி தான். அப்போ இந்த செட்டிங் நான் போயிட்டே இருக்கேன், ஏதாவது இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணணும்னா ப்ளீஸ் ஆட், அல்லது ஏதாவது கேட்கணும்னா ப்ளீஸ் கேளுங்க. நான் போயிட்டே இருக்கிறதுல எனக்கு ஐ டு நாட் நோ வெதர் இட் இஸ் இந்த கோயிங் இஸ் ஓகே, ப்ளீஸ் எனக்கு ஏதாவதுன்னா நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ செட்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு லெபார்டரி செட்டிங்னாக்க அது கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல ஒரு அமைப்புக்குள்ளாக இருக்கும். ஃபீல்டுனாக்க அவுட் சைட்ல ஒரு வெளியில வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காமன் பிளேஸ்ல நடக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அந்த மாதிரி இருக்கிறதா ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ரெண்டும் கம்போனன்ட்ஸ். இன்னும் சில கம்போனன்ட்ஸ் இருக்குது, அது அடுத்த ஸ்லைட்ல, இதுல இடம் பத்தாதனால நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் கொண்டு போயிருக்கேன். கேர்லின் அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இதுல எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து யூ ஹாவ் டு டிசைட் அண்ட் பிளான் வெல் அஹெட் of how you are going to carry out the experiment. ஏன்னா நீங்க எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய போறீங்க, வெதர் ஒரு ஆளை வச்சு செய்ய போறீங்களா அல்லது குவாசி எக்ஸ்பெரிமெண்ட் போன்ற ஒன்றா, அல்லது ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்னா சரியா நீங்க வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணி சரியான ரேண்டம் செலெக்ஷன்ல வேரியபிள்ஸை சூஸ் பண்ணி நீங்க செய்ய போறீங்களா, அல்லது பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எப்படி நீங்க சூஸ் பண்ண போறீங்க, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, உங்களுடைய இது எக்ஸ்பெரிமெண்ட் கன்சிஸ்டன்டா இருக்க போதா, என்னென்னலாம் எப்படி எல்லாம் கம்பேரிசன் பண்ண போறீங்க, இதெல்லாம் நீங்க முதல்ல ஜாட் டவுன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க எழுதி வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சா மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர் வில் பி சக்சஸ்ஃபுல். அடுத்தது டேட்டா. அந்த டேட்டாவை நீங்க எப்படி கலெக்ட் பண்ண போறீங்க, அதுவே நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்ல எழுதணும். நீங்க அந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ண போறீங்க, எப்படி ஸ்டடி பண்ண போறீங்க, அதெல்லாமும் நம்ம எழுதணும். அடுத்தது ரெப்ளிகபிளா இருக்கா, அதுவும் நம்ம கட்டாயமா பார்க்கணும். இன்னொரு தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யாராலையாவது செய்ய முடிந்தால் அது ரெப்ளிகேட் பண்ற மாதிரி, அது நான் இங்க விட்டுட்டேன், இதுல போட்டிருக்கணும் நான் டூல்ஸ்ல, அது ரெப்ளிகபிளா திரும்பவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்ல முக்கியமானது மினிமைசிங் பயஸ். நம்ம வந்து நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கரெக்ட்னா அதுக்கேத்த மாதிரியே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு போக கூடாது. மனசை வந்து ஓப்பனா வச்சுட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டேட்டா அனாலிசிஸ். அதுல வந்து டிஸ்கிரைபிங் தி டேட்டா பை கம்பேரிங் தி ஸ்கோர்ஸ், அது எப்படி நீங்க பண்ண போறீங்க, that you have to explain. அதனாலதான் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டேட்டான்னு கொடுத்திருக்கிறேன். யூ ஹாவ் டு எப்படி நீங்க கம்பேர் பண்ண போறீங்க, அப்போ அதாவது பிட்வீன் தி எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் கண்ட்ரோல் குரூப் நீங்க எப்படி அதை கம்பேர் பண்ண போறீங்க, அல்லது நீங்க அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை மாத்தும் பொழுது எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத நீங்க எப்படி கம்பேர் பண்ண போறீங்க, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா, கிராஃப் யூஸ் பண்ணுவீங்களா, டேபுலர் ஃபார்ம் யூஸ் பண்ண போறீங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத ஒரு கிளியர் வியூ முதல்ல அந்த ஸ்டடியை பத்தி வச்சிருக்கணும். ஒன்லி தென் இட் வில் பி ஈஸியர். அடுத்தது இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் த ஃபைண்டிங்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ரிசல்ட்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட், வாட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் மீன். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்டின் விளைவுல இந்த ரிசல்ட் வந்ததுனால என்ன இதனால நான் கண்டுபிடிச்சேன்,
என்ன நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஹைபோதிசிஸ்க்கு இது ரிலேட் ஆயிருக்கா, நான் முதல்ல எடுத்தேனே, நான் ஒண்ணு நினைச்சேனே, முதல்ல கொண்டு வந்தேனே ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் அக்ரி பண்றேனா அல்லது ரெஃப்யூட் பண்றேனா, அந்த ஜஸ்டிபிகேஷன் கரெக்டா கேர்ஃபுல்லா நம்ம we have to do. The justification must be கேர்ஃபுல்லி அனலைஸ்ட். அப்புறம் வந்து அடுத்தது நீங்க உங்களுடைய கன்க்ளூஷனை எழுதணும். அதுல இந்த கன்க்ளூஷன் இப்படி பேஸ்ட் ஆன் த டேட்டா கலெக்டட் தான் சொல்லணும். இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு கன்க்ளூஷன் வேற மாதிரி இருக்கவே கூடாது. பேஸ்ட் ஆன் த டேட்டா கலெக்டட் யூ ஹேவ் டு கம் வித் யோர் கன்க்ளூஷன். அப்புறம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் that you report limitations of the study. அதோடைய வரம்புகள், இந்த எல்லைக்குட்பட்டது, இதுக்கு இந்த பலவீனம் எல்லாம் இருக்கு, இந்த குறைபாடுகள் இருக்கு, இதை தாண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போக முடியாது அப்படிங்கறத நீங்க கட்டாயமா எது லிமிட்டேஷனோ அதை நம்ம கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டடி சொசைட்டிக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா, ஏன்னா நம்ம எல்லாமே சைக்கலாஜிக்கலி நம்ம கொண்டு வந்து இத சைக்காலஜி ரிலேட்டட் ரிசர்ச்சஸா கொண்டு வரும் பொழுது சொசைட்டிக்கு எந்த விதத்துல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகிறது அப்படிங்கறத மென்ஷன் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது கடைசியா இட் இஸ் நெசசரி, அதுதான் அதே தான் திருப்பி போட்டிருக்கிறேன். ரெண்டாவது தடவை அந்த யூட்டிலிட்டியையும் அந்த லிமிட்டேஷன்ஸையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாவது தடவையும் கீழே போட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த லேப் எக்ஸ்பெரிமெண்டோடைய நெக்ஸ்ட் ஸ்லைடு. லேப் இதுதான். இதுல வந்து அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்னு ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அத வந்து நம்ம இந்த லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வந்துட்டோம். இதுல இதுக்கு முன்னால வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா அல்லது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுமா? இல்ல மேம். இல்ல, ப்ரோசீட் பண்ணுங்க. லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து எல்லாமே புக்ல இருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான், ஹைலைட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா பரவாயில்லை. இந்த இதுல எடுத்திருக்கிறது எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே புக்ல இருக்கிற வேர்ட்ஸே அப்படியே எடுத்துதான் போட்டிருக்கிறேன். காப்பி பேஸ்ட் தான் பண்ணிருக்கிறேன். ஏன்னா வெளியில இருந்து எடுக்க வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்குமே அப்படின்னுட்டு. லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ல an experiment in which all possible influential factors or other independent variables which might affect the findings or control is called laboratory experiment. என்னன்னாக்க நீங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், உள்ளுக்குள்ளார வச்சுக்கணும், உங்களுடைய அந்த வெளியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கணும் வெளி ஃபேக்டர்ஸ்னால. அதாவது சில நேரத்துல வெளியில இருக்கிற கச்சக்கச்சப்பு, சத்தம், அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா நீங்க கொண்டு வர போற கன்க்ளூஷனுக்கு தடையா இருக்கும்னா நீங்க ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல வைப்பீங்க. அதுதான் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். இது நமக்கு தெரிஞ்சதுதான். எட் நம்ம பாயிண்ட்ஸ்னு சிலது கொடுக்கணும் இல்லையா, அதனால என்னென்னத்தெல்லாம் கொண்டு வரணுமோ அது அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ இது வந்து எப்பயுமே வந்து பேசிக்கா பண்றதான் லேபுக்குள்ளார வச்சு பண்ணுவோம். லெபார்டரி லேப்னா நம்ம இந்த டெஸ்ட் டியூப் அதெல்லாம் வச்சு இல்ல, லேப்னா ஒரு க்ளோஸ்ட் சர்க்கியூட்ல ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்ல ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ல பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பெரும்பாலும் இது பேசிக் ரிசர்ச்சஸா தான் இருக்கும். திஸ் இஸ் டன் பை ஐசோலேட்டிங் த ரிசர்ச் இன் பிசிக்கல் என்வாயன்மெண்ட். அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப்னு உடனே நான் சொன்னேன் இல்லையா, வெளி இடம் இல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஐசோலேட் பண்ணி கூட்டிட்டு போய் டெய்லி லிவிங் கண்டிஷன்ல இருந்து தனிப்பட்டு உட்கார வச்சு அவங்களோட செய்யறது தான் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப நம்ம அந்த மில்கிராம்ஸோடது கூட டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு தனிப்பட்ட இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் அதுக்குன்னு ஒரு செட்டப்பை கொடுத்து அவங்களுக்கு அந்த அந்த டெஸ்ட் பண்ணாங்க. இது போல ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம பார்ப்போம் இப்ப ஃபர்தரா. அப்போ ஒரு தனி என்வாயன்மெண்ட், நார்மல் லிவிங் என்வாயன்மெண்ட் இல்லாமல் தனியா கொண்டு வந்து செய்யறது எல்லாமே, தனி கண்ட்ரோல்டு ஏரியால கொண்டு வரது எல்லாமே லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். நார்மல் லிவிங் கண்டிஷன்ல செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ ரிசர்ச் வந்து எப்பயும் எங்கேயா இருந்தாலும் இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை நம்ம மாத்தி மெனிப்புலேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த ரிசல்ட்டை கொண்டு வர போறோம், காஸ்ல இருந்து அந்த எஃபெக்டை கொண்டு வர போறோம். இதுதான் இங்கேயும் பண்ண போறது. அந்த ரிசர்ச் வந்து இந்த டைப் வந்து அலோவ்ஸ் தி ரிசர்ச்சர் கிரேட்டர் கண்ட்ரோல் ஆஃப் த கண்டிஷன்ஸ். வெளியில இருந்து இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு, உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான கண்டிஷன்ஸை மட்டும் உள்ள அலோவ் பண்ணிக்கிறீங்க. ஸ்பெசிபிக்கா என்ன செய்ய போறீங்களோ அதை செய்ய போறீங்க, சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறீங்க. These are the important points of a laboratory experiment.
அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இதுல வந்து கெர்லிங்கர்ன்றவர் வந்து இடையில வந்து என்னென்னலாம் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் மெயின் பர்பசஸ் ஆஃப் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய புக்ல. அதனால நானும் அதையும் அப்படியே கொண்டு வந்து அதுக்கு கீழவே வச்சேன். அவர் என்ன சொல்றாருனாக்க 3 பாயிண்ட் சொல்றாரு. டு டிஸ்கவர் a relationship between a dependent variable and the independent variable under pure uncontaminated and controlled conditions தான். அவங்க வந்து லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்றாங்க ரொம்ப தூய்மையான, வெளியில டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன் அப்படின்றத அவர் சொல்றாருங்கிறத 3 பாயிண்ட்ஸையும் கொடுத்துருக்கிறதுனால எகெயின் நானும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். laboratory experiment helps in testing the accuracy of the predictions derived from experiments or research. இங்க ரொம்ப அக்யூரசிக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட்னால அப்படிங்கிறதுனால. ஃபீல்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அவரு. அடுத்தது laboratory experiment helps building a theoretical system by refining theories and hypotheses and thus provides a breeding ground for scientific evaluation of those theories and hypotheses. நீங்க ஏதாவது ஒரு தியரி அல்லது ஹைபோதசிஸ் பெருசா டிரைவ் பண்ணி கொண்டு வர போறீங்கன்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன். இப்ப நாம பார்த்தோம் இல்லையா மில்கிரம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அது போல இந்த பண்டூராஸ் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் பெருசா அந்த இம்பாக்ட் கொடுத்து நிறைய பேரை திங்க் பண்ண வைக்க போற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண போறீங்கன்னா அதை ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல கொண்டு வர்றது நல்லதுன்றாரு இந்த கர்லிங்ன்றவர். அத அங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் laboratory experiments. இதுல வந்து நீங்க மொத்தமா அந்த ஏரியா வந்து அந்த கண்டிஷன் ஃபுல்லாவே கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. அடுத்து நீங்க வந்து ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும் அதனுடைய வேரியபிள்ஸ. மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். திரும்பவும் ரெப்ளிகேட் பண்ணணும்னாலும் இது ஈஸியா இருக்கும். தீஸ் ஆர் த ஸ்ட்ரென்த்ஸ். இதுதான் புக்ல கொடுத்துருக்குது. அடுத்தது வீக்னஸஸ். வீக்னஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து என்னன்னா மெயினா வந்து இந்த மேனிபுலேஷன்ஸ் வந்து அதை நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்க உள்ள வச்சு பண்றதுனால கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல நீங்க என்னத்தையோ சேஞ்ச் பண்றீங்க, அதை வச்சு இதுதான் எஃபெக்ட்னு சொல்றீங்க. ஆனா வெளி உலகத்துக்கு வரும்பொழுது அப்படி இருக்காதே அப்படிங்கிற ஒரு வீக்னஸ் இருக்குது. அடுத்தது மினிமல் ஜெனரலைசேஷன். இத கொண்டு போய் உலகத்துல இப்படின்னா இப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணா இவங்க இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஒரு பொதுப்படையான ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது எதுக்காகனாக்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப துல்லியமா நம்ம அளவிடப்பட வேண்டியதுக்கு மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் ஏரியாவுக்கு கொண்டு வரலாம். இன்னொன்னு லேபுக்குள்ளார நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்களா ஒரு சூழலை கொடுக்குறீங்க, அதுல எத்திக்கல் இஷ்யூஸ். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம் இல்லையா, அவங்கள மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்குனாங்க, சில சில கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால இன்னொன்னு ஏமாத்துனாங்க, இப்படி எல்லாம் அந்த எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இதுக்குள்ளார வரும். ஆர்டிபிஷியாலிட்டி, அங்க அந்த இடத்துல நேச்சுரலா யாரும் பிஹேவ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஹியூமன் ஸ்டடி, ஹியூமனுடைய பிஹேவியரல் ஸ்டடி. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட் தான், சாரி. ஆனா வந்து வேற வழி இல்ல, இது இருக்கு நம்ம சப்ஜெக்ட்ல, அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா தெரியல. நேத்தா ரொம்ப இன்டராக்டிவா இருந்தது கிளாஸ். அடுத்தது பண்டூராஸ் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட். இத வந்து அவங்க கிளாசிக்கல் எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். அதுல வந்து தேங்க்யூ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம எலாபரேட்டா பாக்குறது நல்லது. ஏன்னா நம்ம சோசியல் சைக்காலஜிலயும் இது வந்திருக்குது, நம்மளுடைய ஏஜிபி நம்முடைய அட்வான்ஸ் ஜெனரல் சைக்காலஜிலயும் இது வந்திருக்குது, பிளஸ் இதுலயும் இருக்கிறதுனால லெட் அஸ் எலாபரேட்லி டிஸ்கஸ் அபவுட் இட். அது வந்து பண்டூராஸ் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்னன்னாக்க சில்ட்ரன் 4 to 6 ஏஜ்ல அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. இது ஏற்கனவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எட் நம்ம வந்து வேற வழி இல்ல, நம்ம இங்க வந்து கிளாசிக்கல் இந்த லெபார்டரி கண்டிஷனிங்ல இதைத்தான் அவங்க கிளாசிக் எக்ஸாம்பிளா அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சில்ட்ரன் எப்படின்னாக்க அவங்களுடைய அப்சர்வேஷன் என்ன, அந்த அப்சர்வேஷன்ல அக்ரெசிவான ஒரு மாடலை பார்த்துட்டு அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறதான் அவங்க பாக்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு ரீஎன்போர்ஸ்மெண்ட், அதாவது ரிவார்டு எதுவும் கிடையாது, ஆனா பனிஷ்மெண்ட். ஆனா இவங்களுடைய பிஹேவியர் வந்து இமிட்டேட் பண்றதுதான். அக்ரெசிவ் பிஹேவியர் ஒருத்தர் காட்டும் பொழுது இங்க அவங்களுக்கு அடிக்கிறதோ உதைக்கிறதோ, அவங்க தப்பு செஞ்சா அடிக்கிறதோ உதைக்கிறதோ அல்லது அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதோ இல்ல. குழந்தைங்களுக்கு இமிட்டேஷன் தான். அவங்கள வேடிக்கை பார்க்க வச்சு அதை இமிட்டேட் பண்றாங்களா அப்படிங்கறதான் பார்க்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கோபத்தை தூண்டுவாங்க. கொஞ்சம் இடையில in between they will increase the anger in them. அத வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்க்கலாம். எப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூணு அந்த சில்ட்ரன் வந்து 3 செட்டா அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஒரு குரூப், அதாவது இது வந்து எப்படி கொண்டு வர போறாங்கன்னாக்க அக்ரெசிவ் மாடலை வச்சு காட்ட போறாங்க, நான் அக்ரெசிவ் மாடலை வச்சு காட்ட போறாங்க. ஒரு கண்ட்ரோல் குரூப், அவங்களுக்கு எந்த மாடலுமே முன்னால வந்து நின்று எதையுமே செய்ய போறதுல அப்படி காட்ட போறாங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல நெக்ஸ்ட் ஸ்லைடுல நம்ம பார்க்கலாம் அதுல எப்படி அவங்க டிவைட் பண்ணாங்கன்னு. இதை வந்து அவங்க எப்படி பண்டூரா சூஸ் பண்ணாருன்னா 72 சில்ட்ரன், 72 சில்ட்ரன் chosen. They were divided into 3 groups. One set of people, or 24 children, they will have an aggressive model. அந்த அவங்களுக்கு முன்னால ஒரு மாடல் வந்து என்னத்தையோ பண்ண போறாரு, அவர் ரொம்ப கோவமா பிஹேவ் பண்ண போறாரு. இன்னொன்னு நான் அக்ரெசிவ் மாடல், அவன் அந்த மாடல் வந்து கொஞ்சம் பாசிவா தான், அவர் வந்து இந்த மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்ண போறது இல்ல. தேர்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் குரூப், அவங்களுக்கு எந்த மாடலுமே வரப்போறது இல்ல. இதுல என்ன பண்றாங்க, இந்த 24 சில்ட்ரன்லயும் மாடல்னு முன்னால ஒருத்தர் வந்து பண்ண போறாங்களே, அவங்கள ஒரு ஃபீமேலும் இருக்கிறாங்க, மேலும் இருக்கிறாங்க. அப்போ 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்களா, இந்த அக்ரெசிவ் மாடல்லயும் ஒரு ஃபீமேல் மாடல், ஒரு மேல் மாடல் வந்து முன்னால என்னமோ பண்ண போறாரு. நான் அக்ரெசிவ் மாடல்லையும் ஒரு ஃபீமேல் மாடல், ஒரு மேல் மாடல் வர போறாங்க. அதனால சில்ட்ரனை இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்ணிடுறாங்க. அதுலயும் பாய்ஸ் 6 பேர், கேர்ள்ஸ் 6 பேர், ஒவ்வொரு குரூப்லயும் இப்படி அவங்க பிரிச்சுட்டாங்க. பிரிச்ச பிறகு வாட் தே ஆர் கோயிங் டு டு இஸ், ஒரு சில்ட்ரனை ஒரு ரூம்குள்ளார விடுறாங்க. ஒரு 1 minute அவங்களுக்கு ஏராளமான டாய்ஸ் அங்க இருக்குது. அதுல இந்த சைட்ல லெஃப்ட்ல காமிச்சிருக்கேன்ல இந்த டாய், அதான் அந்த போபோ டால். அது எந்த பக்கம் குத்துனாலும் திரும்ப நேரா வந்து நிக்குமே, நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த மாதிரி எப்படி அடிச்சாலும் அது திரும்ப எந்திரிச்சு நின்று அது ரிட்டர்ன்ஸ் கம்ஸ் பேக் டு இட்ஸ் பொசிஷன். அந்த மாதிரி ஒரு டாலை கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ வாட் தே ஆர் கோயிங் டு டூ இஸ், முதல்ல அந்த சில்ட்ரனுக்கு முன்னால எல்லா டாய்ஸையும் காட்டுறாங்க, அதுல இந்த போபோ டாலும் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, நெக்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க, வேணும்னே அவங்களுக்கு முன்னால ஒரே ஒரு மாடல் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாடல் வில் பி பிளேயிங் வித் டாய்ஸ். 1 minute அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. விளையாடிட்டே இருந்துட்டு திடீர்னு எழுந்து அந்த மாடல் ரொம்ப அக்ரெசிவா அந்த போபோடால திட்டிட்டே குத்துவாங்க, உதைப்பாங்க, அடிப்பாங்க, அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க ஃபார் 10 continuous minutes. இந்த குழந்தைங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க 10 நிமிஷம் அக்ரெசிவா அவங்க போட்டு குத்தி எடுத்து அந்த பாலை குத்துறாங்க. குத்தும் பொழுது வாயிலையும் திட்டிட்டே அவங்க குத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இது இன்னொரு குரூப்ல வந்து நான் அக்ரெசிவ், அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த போபோ டாலோடையும் விளையாடுவாங்க. இந்த குழந்தைங்களை விளையாடாம பாத்துக்குவாங்க, விளையாட விடாம. இந்த குழந்தைங்க அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கணும். 3வது கண்ட்ரோல் குரூப், தே கேன் பிளே வித் எனி டாய். அங்க இருக்க இந்த போபோ டாலும் இருக்கும், அவங்க தே கேன் பிளே வித் எனி டாய். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் டெஸ்ட் ஃபார், அடுத்த ஸ்லைட்ல டெஸ்ட் ஃபார் டிலேட் லிமிடேஷன். இது என்ன பண்றாங்கன்னாக்க, இன்னொரு ரூம்ல கொஞ்சம் அக்ரெசிவ் டாய்ஸும் வைக்கிறாங்க, அதாவது இந்த கன்னு அந்த மாதிரி டாய்ஸும் வைக்கிறாங்க, கொஞ்சம் அடிக்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி அந்த மாதிரி டாய்ஸும் வைக்கிறாங்க, சம் நான் அக்ரெசிவ் டாய்ஸும் வைக்கிறாங்க. இந்த சில்ட்ரன் உள்ள வர்றாங்க, அவங்களுக்கு இந்த டாய்ல எதுவுமே உங்களுக்கு விளையாட, அது மாதிரி நார்மல் டாய்ஸும் இருக்குது, ஆனா இந்த டாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது, வேற யாருக்கோ கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்களுடைய ஆங்கர் லெவல கொஞ்சம் கூட்டி விடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு மறுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியே கொஞ்ச நேரம் அந்த குழந்தைங்க அந்த பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாடல் மட்டும் அதுல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, அங்க நிறைய டாய்ஸ் இருக்கு, அந்த போபோ டாலும் இருக்குது. இப்ப இவங்களுடைய பிஹேவியரை கண்ணாடிக்கு பின்னால இருந்து பாக்குறாங்க. அப்போ இந்த எந்த பாய் எல்லாம் அவங்களுக்கு பொம்மையெல்லாம் கிடையாதுன்னு சொன்ன உடனே அதை பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியாம கோபம், அதுக்கு முன்னால 10 minutes அவங்க வாட்ச் பண்ண அந்த அக்ரெசிவ் ஹிட்டிங் ஆஃப் த போபோ டால், நவ் they are coming inside another room where another bobo doll is kept. உடனே இவங்க அக்ரெசிவா அந்த போபோ டாலை பஞ்ச் பண்றாங்க. இத அவங்களுடைய ஹவு அக்ரெசிவ் தே ஆர்ங்கிறத அவங்க ஸ்டடி பண்றதுதான் இந்த பண்டூராஸ் போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட். அதுல பாத்தீங்கன்னா ஆச்சரியமா அவங்க கண்டுபிடிச்சது, கேர்ள்ஸ் வந்து கடைசியில அப்கோர்ஸ் பாய்ஸ் தான் மோர் அக்ரெசிவா இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, கேர்ள்ஸ் வந்து இந்த அக்ரெசிவ் மாடலை பார்த்த கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, வாயில திட்டுறது அதிகமா இருந்துச்சு. பாய்ஸ் வந்து அக்ரெசிவா
பிஹேவ் பண்றது அதிகமா இருந்துச்சு. கேர்ள்ஸ் அப்படி இல்ல. கேர்ள்ஸ் அப்படின்னா சத்தம் போட்டு வாயில திட்டுறது அதிகமா இருந்துச்சு. அது கம்பேரிட்டிவ்லி அவங்க பார்த்தாங்க. இன்னொன்னு, இந்த நான் அக்ரெசிவ் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க கண்ட்ரோல் என்வயன்மெண்ட்டை விட காமா இருந்திருக்காங்க. நான் அக்ரெசிவ், அதாவது உள்ளுக்குள்ளார போன பொழுது எந்த அக்ரெசிவ்னஸும் காட்டாத மாடலை பார்த்தாங்கல்ல, அவங்கள கோபப்படுத்தினா கூட இந்த கண்ட்ரோல் குரூப் எந்த மாடலும் வராம இருந்தாங்களோ அவங்கள விட தேவர் குவைட், தேவர் மோர் காம். இதெல்லாமும் அவங்க அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்ததுதான் இந்த பண்டூராஸ் போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட். இதை வந்து நம்ம இதில் டெவலப்மெண்டல் சைக்காலஜிலையும் பார்ப்போம். சில்ட்ரனுடைய டெவலப்மெண்ட்ல எப்படி ஹவு தே லேர்ன் ஃப்ரம் எல்டர்ஸ். இந்த அக்ரெசிவ்னஸ மேல இருக்கிறவங்க மற்றவங்க பண்றத பார்த்து சில்ட்ரன் எப்படி அவங்க அக்வயர் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளார அந்த அவங்களுக்கு ஆங்கர் வரும்போது அதை ரீப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய டோட்லர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்னன்னா, இவங்க வந்து ஹவு அவங்க கோபமா பெரியவங்க பிஹேவ் பண்ணும்போது அதை வாங்கிக்கிறாங்க, அதை வாங்கி இம்பாய் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கோபமான சிச்சுவேஷன் வரும்பொழுது அதை எப்படி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பண்டூராஸ் போபோடால் எக்ஸ்பெரிமெண்டோட இது வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் லேப் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்தது இப்போ நம்ம ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போறோம். ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து இது வந்து ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னாக்க டெய்லி லிவிங் கண்டிஷன்ல நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஏதாவது இடையில டவுட்ஸ் இருக்கா, இல்ல ஏதாவது ஆட் பண்ணணுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஆர் யூ தேர்? எஸ் மேம். இல்ல மேம், கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது ஆட் பண்ணனும்னா ப்ளீஸ் ஆட். இல்ல இது வரைக்கும் எதுவும் இல்ல, கண்டினியூ. ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போனோம்னாக்க இது வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் டெய்லி லிவிங், தினப்படி நம்ம பாக்குறதுல அப்படி